என்னோடய வாஷிங் மிஷின் வந்து எல்ஜி. அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே வரும். ஆனால் என்னன்னு தெரியல, தண்ணி எடுக்க மாட்டேன்து. பின்னாடி இருக்க ஃபில்டரெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன், ஆனாலும் தண்ணி எடுக்கலை. உள்ளே பாருங்கள், வரவே இல்லை தண்ணி. சரி, இதை இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு வந்து இந்த ப்ளஸ் சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அப்புறமா ஒரு பல் விளக்குற ப்ரெஷ்ஷு வேணும். அது பழைய ப்ரெஷ்ஷாக இருந்தால் பரவாயில்ல. அவ்வளோதான், அது 2 மட்டும் இருந்தால் போதும். பின்னாடி இருக்க பாருங்கள், இந்த ஸ்க்ரூ ஒன்று, அதே மாதிரி அந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது ஒன்று. அது 2த்தையும் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி கழட்டிக்கணும். இந்த பேனல் அப்படியே மேலே தூக்கிட்டு முன்பக்கமாக ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே தனியாக கையில் வந்துடும். அதை தூக்கி வச்சுட்டு ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த ப்ளக்கை பிடிங்கி இந்த வால்வை வந்து மேல் பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு இழுக்கணும். இழுத்தன்னா வந்துடும் கையில். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உள்ளே வந்து உப்பு அந்த உதிர்ந்து அப்படியே நிற்கிது. இதனால தான் தண்ணி வரல உள்ளே. இப்போ இதை வந்து 4 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த 4 ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். முதல்ல தனித்தனியாக எடுத்துக்கணும். இதில் இந்த பார்ட்டை வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இதுக்குள்ளே இந்த ஒயிட் கலரில் வெளியே எடுக்கிறேன்ல, அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக எடுக்கணும். எடுத்துட்டு இப்போது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து மிஷினில் மாட்ட வேண்டியது தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி திருப்பி விடணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஆனால் நல்லா உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. விட்டால் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஃப்ளக்கை வந்து அப்படியே எடுத்த மாதிரியே அப்படியே வச்சு சொருவி விட்ட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அந்த பேக் பேனல் வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வருதா இல்லையான்னு.
தண்ணி வந்துடுச்சுன்னா ஓகே, இது வந்து க்ளீன் ஆகிடுச்சு, சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி தண்ணி வரலன்னா இப்போ கலட்டணும்ல, அது பேர் வந்து சொலனாய்டு வால்வ். அதை வந்து அந்த அந்த 4 ஸ்க்ரூ வச்சு மாட்டணும்ல, க்ளீன் பண்ணி மாட்டணும்ல, அந்த பார்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்ஜி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம்னா அதே மாதிரி புதுசு வாங்கி மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தண்ணி வந்துடும். பின்னாடி ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வருதான்னு. மிஷின் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, தண்ணி வந்துடுச்சு. சக்ஸஸ். தேங்க்யூ.